ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆயிரும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள், நாவல்கள், சிறுகதை எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அற்புதமான கதைகளாக கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால அதெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு அழகான கதை கேட்க போறோம். திரு சுஜாதா அவர்கள் எழுதிய வீடு அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேட்கலாமா? ஒரு வீடு, அதுவும் நம்ம சொந்த வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம தாத்தா காலத்துல கட்டின வீடு அல்லது தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல கட்டின வீடு, நம்ம அப்பா வாழ்ந்தது, நம்ம சின்ன குழந்தைகளை ஓடி பிடிச்சி விளையாண்டது, நம்ம அண்ணன் தம்பிங்களோட, தெரிஞ்சவங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்ந்து விளையாடின வீடு அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கறப்பவே அந்த பழைய நினைவுகள், ஞாபகங்கள் எல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த வீட்லயே பிறந்து வளர்ந்து கல்யாணமாகி வெளியே போன, புகுந்த வீடு போன ஒரு பெண்களுக்கும் அந்த ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாம் இருக்குமா? கதையை கேட்கலாம். அண்ணா வீட்டை விற்க போகிறானாம். வக்கீல் எழுதியிருக்கிறார். என் மகத்தான அண்ணன் சூறையாடி செலவழித்து கடன் மேல் கடன் வாங்கி எல்லாவற்றையும் அளித்த பிறகு அது ஒன்றுதான் பாக்கி இருந்தது. இப்போது அதையும் விற்க போகிறானாம். இல்லாவிட்டால் கோர்ட்டில் அட்டாச் பண்ணி விடுவார்களாம். இங்கே 1000 மைலில் இருந்து கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று ஜாடை காட்ட முடியுமா? இல்லை கத்த முடியுமா? என் கணவருக்கு இதை விளக்க முடியுமா? என்ன செய்ய போகிறேன் நான்? கணவருக்கு போன் செய்தேன். அவர் லேசில் கிடைத்து விடுவாரா? ஜாயிண்ட் செக்ரட்டரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. பின் எப்படி கிடைப்பார் உடனே? முதலில் பிஏ எடுப்பான். அப்பா, நான் அவருடைய தாலி கட்டிய பொண்டாட்டி என்று சொல்ல வேண்டும். சொன்னேன். ரூமில் இருக்கிறாரா? பார்க்கிறேன். மௌனம். சாரி மிஸ்டர் சங்கர், அவர் கான்ஃபரன்ஸில் இருக்கிறார். சரி, அவர் வந்ததும் உடனே எனக்கு டெலிபோன் செய்ய சொல்றீங்களா? ஐ வில் டூ மிஸ்டர் சங்கர். பாழை போன கான்ஃபரன்ஸ், வெறும் வெட்டி பேச்சும் காஃபியும். என் வீட்டை விற்க போகிறான் என் அண்ணன். இப்போது என்ன செய்வது? மேலும் கீழும் அலைந்தேன். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். பார்க்கில் சின்ன பையன்கள் பாப்கார்ன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். என் வீடு விலை போகிறது, குழந்தைகள் பாப்கார்ன் சாப்பிடுகிறார்கள். என்ன இது? எத்தனை நேரம் டெலிபோனையே பார்த்து கொண்டிருப்பது? அடித்து தொலையன் கருப்பு பிசாசே. அடித்தது என்ன சித்ரா? அவர்தான். வெற்றி என்று பெரிய எழுத்தில் எழுதியிருக்கும் குரலுடன். உடனே வீட்டுக்கு வாங்க, நான் மெட்ராஸ் போகணும். எதுக்கு? அண்ணா வீட்டை விற்க போறானா? எந்த வீடு? எந்த வீடா? இது என்ன கேள்வி? எத்தனை வீடு இருக்கு? அண்ணா வீட்டை விற்க போறானா? சோ என்ன சோ? பாழாய்ப்போன மனிதரே. ஏர் கண்டிஷன் ரூமில் உட்கார்ந்து கொண்டு சிகரெட்டை புகைத்துக் கொண்டு ஷோ. வீட்டை விற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனே. சித்ரா, உனக்கு மூச்சு வாங்குகிறது. ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து விட்டு வா போ, அப்புறம் பேசு. விளையாடாதீர்கள். சித்ரா, நிதானமாக சொல். என்ன செய்ய வேண்டும்? எப்படி நிறுத்த வேண்டும்? சொல்லு. பணம் கொடுத்து. எத்தனை பணம்? எனக்கு அது தெரியாது. முதலில் விற்பதை தடுக்க வேண்டும். தந்தி அடியுங்கள், ட்ரங்கால் போடுங்கள், என்னவாவது செய்யுங்கள். இன் அதர் வேர்ட்ஸ், உன் அண்ணாவின் கடனை எல்லாம் நான் அடைக்க வேண்டும். அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். எங்க பணம் இருக்கு? அவனுக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? 50,000க்கும் மேல. அவ்வளவு ஏது நம்ம கிட்ட இருக்கு? எனக்கு தெரியுங்க. அவருக்கு சொத்தே லட்சத்துக்கு மேல இருக்கு. மேலும் அப்படி நாம ரிஸ்க் எடுத்துக்கலாமா? உன்ன அண்ணா விவகாரங்கள்ல எப்படி சிக்கல் இருக்குமோ எனக்கு எப்படி தெரியும்? பேசாம பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டை நம்ம பேர்ல எழுதி வாங்கிக்கலாங்க. பணமும் போகாது, வீடும் கிடைக்குமே. உனக்கு ஒரு வீடு வேணும், அவ்வளவுதானே? எனக்கு அந்த வீடு வேணும். என்ன அப்படி அது ஸ்பெஷல்? ஆமா, அப்படிதான். இது ஒரு பதிலா சித்ரா? அந்த வீடு ஒரு ஜங்க், பழங்காலத்து வீடு. அப்புறம் அதை மீட்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. சிக்கல் நிறைய இருக்கும். உன் அண்ணா விதுராஜ்யமாக அடைந்த சொத்து அது. அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியுமோ என்னவோ? உங்களுக்கு அந்த வீடு ஜங்கு தான். ஆனா எனக்கு அது என் அம்மா அப்பா, என்னோட குடும்ப ரத்தம். என்ன வளர்ற? வீடாவது ரத்தமாவது? பைத்தியக்காரத்தனமான புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு உங்களோட சாமர்த்திய பேச்சு பேச என்னால முடியாது. பின்ன என்ன செய்யணுங்கிற? தந்தியாவது அடிங்க அண்ணாவுக்கு. என்ன தந்தி? தம்புரா தந்தி. ஏன் இப்படி என்னோட அலைச்சல் அறியாம இழுத்து இழுத்து பேசிக்கிட்டே போறீங்க? உங்களால எதையாவது செய்ய முடியுமா முடியாதா?
எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க. குமாரசாமிய என்னோட கூட அனுப்புங்க. நான் வனஜா வீட்டுல போய் தங்கிக்கிறேன். வனஜா அவருடைய தங்கை. அண்ணா கிட்ட போய் நான் மன்றாடி கேட்கிறேன். எப்படியாவது விக்காம சில பேருக்காவது ஒரு வழி பண்றேன். நீங்களும் தான் சண்டிகர் போக போறீங்க. நான் அங்க போய் தடுத்து நிறுத்த பாக்குறேங்க. அதை நிறுத்த பணம் ஒன்னாலதான் முடியும் சித்ரா. பணம் நான் தர்றேன். உங்ககிட்ட ஏது பணம்? அதாவது நம்ம பணம் தரலாங்க. என்ன சித்ரா அப்படி பேசுறியே? நான் தான் சொன்னனே அதுல சிக்கல் நிறைய இருக்கிறதுன்னு. டெலிபோன்ல அழ எனக்கு விருப்பம் இல்லைங்க. எதுக்காக அழணும்? அந்த குப்பை வீட்டுக்காகவா? தொலையுது போ. நான் கட்டித்தர்றேன் உனக்கு தாஜ்மஹால் போல. எனக்கு அவரிடம் அப்படி கோபம் வந்தது. உலகத்து அளவு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நீ போனா உன்னோட அண்ணன் உன்னை மதிக்க போறானா? போன வருஷம் கடன் வந்து கேட்டான். தரலன்னு சொன்னதும் எப்படியெல்லாம் பேசிட்டு போனான். அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே சித்ரா. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க. நீங்க அந்த வீட்டை ஒரு நாள் 2 நாள் தான் பார்த்திருக்கீங்க. எனக்கு அந்த வீடு வேற மாதிரி. என்னோட அம்மா அப்பா ஞாபகத்துக்கு என் பிறப்புக்கும் என்னோட சந்ததிக்கும் தொடர்பா இருக்கிற ஒரே ஒரு சங்கிலிங்க அது. அதுவும் போயிட்டா எனக்கும் அந்த நாட்களுக்கும் தொடர்பு பூரா போயிடுங்க. அந்த வீட்டுல என்னதான் இருக்கு சித்ரா? ஞாபகங்கள். பா, ஞாபகங்களை ரூபா கொடுத்து வாங்கணுமா? இந்த கேள்வியெல்லாம் இப்போது வேண்டாங்க. என் மனசு ரொம்ப அல்லல் படுது. தயவு செஞ்சு என்னை விடுங்க. தடுத்து நிறுத்த முடியாட்டியும் வீட்டை கடைசி தடவையா நான் போய் பார்த்துட்டு வரேங்க. வீட்டை பார்க்க ரூபாய் செலவழிச்சுக்கிட்டு போகணுமா? பணம் பணம் எனக்கு நீங்க கொடுக்க வேண்டாங்க எதுவுமே. அம்மா எனக்கு எத்தனை நகை பண்ணி போட்டிருக்கா. சரி, ஈஸி ஈஸி, அனுப்புறேன் உன்ன. உடனே டிக்கெட் வாங்குங்க. சரி, வாங்குறேன். சித்ரா, கோபம் இல்லையே என் மேல? நிறைய கோபம் இருக்கு. டெலிபோன் வைத்ததும் மார்பு படபடத்தது. என் கணவருக்கு அவர் மட்டும்தான் புத்திசாலி IAS ஜாயிண்ட் செக்ரட்டரி. இவர் ஒரு நாள் ஆபீஸ் போக விட்டால் அரசாங்கமே கவிழ்ந்துவிடும் என்ற நினைப்பு. அவருடைய உலகத்துக்கு என்னை கொத்தி கொண்டு சென்றவர். மாம்பழத்து வீட்டில்தான் என்னை பெண் பார்க்க வந்தார். மூக்கு கண்ணாடி வழியாக பார்த்தார். டஷி சிங் என்றார். ஹார்மோனிய பெட்டி இல்லாமல் பாடினேன். அப்புறம் வீணையை கொண்டு வந்து உட்கார்த்தி வைத்தார்கள். வாசித்தேன். முதலில் நமஸ்காரம், கடைசியாக நமஸ்காரம். அவர் அம்மா என்னை ஒரு அறைக்குள் அழைத்து சென்று என் தலைமயிர் பின்னலை சற்று இழுத்து பார்த்தாள். ஊந்தல் நிஜம்தானா என்று சிரிக்க வைத்து பல்லெல்லாம் பார்த்தார்கள். நான் அப்பொழுது அழகாக இருந்தேன். என் அம்மா இருந்தாள். அப்போது என் அப்பா விட்டு வைத்து போன சொத்து மிச்சம் இருந்தது. பெரிய வீடு, நிலபுலன்கள். நகை வாங்குவது போல் என்னை வாங்கிக் கொண்டு சென்றார்கள் அவர்கள். அவர் குணம் எப்படி, என் குணம் எப்படி, இந்த வித்தியாசங்கள் எல்லாம் கல்யாணமான பிறகு அவர்களே தீர்த்து கொள்ளட்டும் என்று நினைத்து விட்டார்கள். இருட்டில் வைரங்கள் ஜொலித்தால் மட்டும் போதும். வேதனைகள், ஏமாற்றங்கள் எல்லாம் யார் பார்த்து கொள்வது? இவற்றை பற்றியெல்லாம் அவர்களுக்கு என்ன கவலை? என் கணவர் உலகம் வேறு. அவருடைய போலி சிநேகிதர்களுடன் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச வேண்டும். கல்யாணமான புதிதில் என் அக்சென்ட், அதாவது உச்சரிப்பு சரியாக இல்லை என்று ஒரு பார்சிக்காரி எனக்கு டியூஷன். கார் ஓட்ட வேண்டும். பார்ட்டிகளில் கிளாஸில் திரவங்கள் ததும்ப வேண்டும். கேட்டபோது மறுக்காமல் தர வேண்டும். எனக்கு விருப்பமா இல்லையா என்றெல்லாம் பேச்சே இல்லை. என் கணவரை பற்றி நான் இப்படி சொல்கிறேனே என்று ஆச்சரியப்படலாம். என் மனசில் இருப்பதைத்தான் சொல்கிறேன். எனக்கென்று தனி ஆசைகள், தனி குணங்கள் இருக்கலாம் என்று அவர் கவலைப்படுவதாக தெரியவில்லை. நான் சித்ரா இல்லை, மிஸ்டர் சங்கர். அவர் நாட்டை பரிபாலனம் பண்ணுகிறவர். டெலிபோன் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கும். டெபுடேஷனில் போவார். டெலிகேஷனில் போய் ரோம் நகரத்தில் இருந்து வர்ண கார்டு அனுப்புவார். நான் வீட்டில் இருந்து கொண்டு அவர் சுற்றுலாவின் அட்டவணையை நண்பர்களிடம் பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டும். உலக படத்தில் விரலால் தொடர வேண்டும். இன்று பாரிஸ் போய்விட்டு நாளைக்கு ஜெனீவா, ஜெனீவாவில் 2 நாள், அப்புறம் தாஸ்கன். இறை தேடிக்கொண்டு வரும் ஆண் சிங்கம் போல் டேப் ரெக்கார்டர், ஸ்டீரியோ, டிரான்சிஸ்டர், மிக்சி என்று சேகரித்துக் கொண்டு வருவார். நான் ஏர் கண்டிஷன் குகையை விட்டு வெளிவராத சோம்பேறி பெண் சிங்கம். குழந்தையா? டூ ஏர்லி மை டார்லிங் சித்ரா என்று கூறுவார். மனைவி இல்லை, லவ் மெஷின். எனக்கு எவ்வளவு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இருக்கு தெரியுமா? செருப்பு போட்டுக் கொள்ளாமல் சன்னமாக மணலில் நடக்க வேண்டும். தெருவிலே விற்கிற ஆளு டிக்கியை வாங்கி சாப்பிட வேண்டும். நோட்டு புத்தகத்தில் சின்ன சின்னதாக பாட்டுகள் எழுத வேண்டும். அப்புறம் அந்த ஆசை,
அதை பற்றி என்ன இப்பொழுது நான் என் வீடு விற்கப் போவதை நிறுத்த வேண்டும். அதுதான் தற்போதைய பரிபூரண ஆசை. பிடிவாதம் பிடித்து ரயிலேறி 2 நாள் நிம்மதியில்லாத பிரயாணம் செய்து சென்னைக்கு வந்துவிட்டேன். குமாரசாமி 3rd கிளாஸில் இருந்து பயபக்தியுடன் வந்து, எங்கம்மா, வனஜாமா வீட்டுக்கா என்று கேட்டான். இல்ல குமாரசாமி, நேரா என்னோட அண்ணன் வீட்டுக்கு போகணும். ஐயா, நேரா வனஜாமா வீட்டுக்கு தான். ஐயாவை மற குமாரசாமி, இது அம்மா ஊரு, அம்மா சொல்படிதான் நடந்தாகணும். என்ன புரியுதா? சரிம்மா. டாக்ஸியில் ஏறி தியாகராய நகருக்கு செல்கையில் என் மனம் அலைந்தது. அண்ணா என்னை லட்சியம் பண்ண மாட்டான். போன வருஷம் வீட்டுல வந்து தொங்குன அப்ப ஹெல்ப் பண்ணிக்கிறதா இது நடந்திருக்காதே என்று சொல்ல போகிறான். அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் நான்? நீங்கள் எல்லாம் பணக்காரர்கள், நான் ஏழை என்று தனிப்படுத்தி பேசுவான். அண்ணா, எனக்கு சுதந்திரம் இல்லையடா என்று சொன்னால் அவன் நம்புவானா? அப்புறம் மண்ணியை எப்படி நேராக பார்க்க போகிறேன்? பின் அந்த 3 குழந்தைகளையும் டாக்ஸியை நிறுத்தி 3 பிஸ்கட் பாக்கெட்டுகள் வாங்கி கொண்டேன். மனுஷனே முழுகி போகிறான், வீட்டை காப்பாற்ற வந்து விட்டாள் என்று கூறுவானோ? அண்ணா, அப்படி இல்லையடா. என்னை உனக்கு தெரியாதா? நாம் எல்லோரும் சிறு வயதில் விளையாடவில்லையா? நான், நீ, அவன் பெயர் என்ன, ராஜு, எல்லோரும் ஊஞ்சலில் ஆடவில்லையா? என்னை தெரியாதா உனக்கு? நீ எப்பவாவது கண்ணெடுத்து பார்த்தாயா எங்கள் பக்கம்? வீடு போகிறது என்று மட்டும் வருகிறாயே. போன தடவை நான் டைபாய்டில் படுத்துக் கொண்டிருந்த போது ஒரு கார்டு எழுதினாயா? கண்டிப்பாக கேட்பான் அண்ணன். எனக்கு அப்போது தெரியவே தெரியாதண்ணா. அப்புறம் லலிதா வந்து சொன்ன போதுதான் தெரியும். அண்ணா, நான் புகுந்த இடத்து சூழ்நிலை வேறு விதமானது என்று எப்படி உனக்கு விளங்க வைக்கப் போகிறேன்? பயமா இருக்கிறதே. தியேட்டர் தாண்டி எங்கள் தெருவில் திரும்பியது டாக்ஸி. லெப்ட் பா. எங்கள் தெரு இதோ இன்னும் ஒரு பர்லாங் எங்கள் வீட்டுக்கு. மெல்ல நெருங்கியது வண்டி. ஐயோ, பயமா இருக்கிறதே. இதோ என் வீடு. வண்டியை நிறுத்துப்பா. எவ்வளவு பெரிய வீடு என் வீடு. எத்தனை வருஷம் கழித்து பார்க்கிறேன். என்ன இது? வாசலில் இருந்த வராந்தாவில் செங்கல் தடுப்புகள், போர்டு, லட்சுமி கமர்ஷியல் இன்ஸ்டிடியூட், பெண்களுக்கு தனி கிளாஸ், அப்புறம் ஒரு டீ கடை. என் வீட்டின் முகம் எங்கே? வாசல் எங்கே? குமாரசாமி, உள்ள போய் பாரு. என்னை எல்லோரும் கவனித்தார்கள். எவ்வளவு அந்நிய முகங்கள். கமர்ஷியல் இன்ஸ்டிடியூட்டில் டைப்ரைட்டர் என் இதயம் போல வெடித்துக் கொண்டிருந்தது. பெண்ணே, சுறுசுறுப்பாக டைப் அடி, ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாதே. மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன். குமாரசாமி வந்தான். அவங்க இல்லைங்களாமே. ஒருவன் வெளியில் வந்தான். யார் வேணும் நீங்களுக்கு? இந்த வீட்டு சொந்தக்காரர் கேசவன், ஜி கேசவன். ஆயால் போய். என்ன போய்? எங்க போய்? நீங்க யாருமா? மற்றொருவர் கேட்டார். நான் இந்த வீட்டு சொந்தக்காரர் கேசவனின் சிஸ்டர். கேசவன்? ஓ, கேசவன். அவர் 3 நாள் முன்னாடியே இந்த இடத்தை விட்டு போயிட்டாரே என்று ஒரு கீச்சு குரல். அப்ப இந்த வீடு வித்தாச்சு. நம்ம சுகுணா பிக்சர்ஸ் ரெட்டி தான் வாங்கி இருக்காரு. நீங்க இளந்தலைவன் பார்த்ததில்ல? வித்தாச்சா? எப்ப? விக்கல, மூழ்கி போச்சு கடன்லன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப யாரு இருக்காங்க இதுல? காலியாதான் இருக்கு, வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்றான் குமாரசாமி. குமாரசாமி, நீ இங்கேயே இரு என்றேன் நான். அம்மா, டாக்ஸி? இல்ல, இருக்கட்டும். நான் மெதுவாக உள்ளே நுழைந்தேன். பிரவாகமாக என்னுள் நினைவுகள். அழக்கூடாது, அடக்கிக்கொள். வீடு என்றால் என் வீடு. வாசலில் இந்த இடத்தில் ஈட்டியாக கேட் இருக்கும். இந்த வராண்டா நீளமாக இருக்கும். எத்தனை கிரிக்கெட் ஆடி இருக்கிறார்கள் இங்கே. அண்ணாவும் அவன் சிநேகிதர்களும். திண்ணை. எத்தனை பேர் தண்டை சாப்பாடு சாப்பிட்டு உறங்கி இருக்கிறார்கள் இதில். அப்புறம் ரேலி, அதில்தான் அப்பாவை கிடத்திவிட்டு எல்லோரும் அலறினார்கள். அப்புறம் பெரிய பாட்டி, அப்புறம் அம்மா. அம்மா இல்லை, அழக்கூடாது, நான் அழக்கூடாது. ஜாயிண்ட் செக்ரட்டரி பெண்டாட்டினி. தயக்கத்துடன் மேலே நடந்தேன். காலியாக இருக்கிறது ஹால். ஒரே ஒரு ஏனியும் ஒரு டிஸ்டம்பர் டப்பாவும் கிடக்கிறது. கூடம். இதில் நான் பரதநாட்டியம் பயின்றேன். தாம் தித்தாம், தை தத்தை. சலங்கை ஒலிக்கிறது. கோலாட்ட களி தரையில் எதிரொலிக்கிறது. பாட்டு வாத்தியார், வீணை வாத்தியார். நாட்டியத்துக்காக அவள் பெயர் என்ன? சுகுண சுந்தரியா? வெற்றிலையின் முதுகு நரம்பை எவ்வளவு சாமர்த்தியமாக கழிப்பாள். அப்புறம் ஊஞ்சல்.
ஊஞ்சலின் கொக்கிகள் மட்டும் தெரிந்தன. என் மனதில் ஊஞ்சல் தொங்கியது, பின் ஆடியது. நானும் கேசவனும் ரயில் விளையாட்டு விளையாடினது. வலது பக்கம் சமையலறை, ஐயருடன் ரகசிய ஒப்பந்தம், மோர் சாதத்துக்கு சர்க்கரை. வருஷங்கள் பின் சென்று தித்தித்தது. இடது பக்கம் இருட்டறை, அதில் இருந்த இரும்பு பெட்டி எங்கே? அதில் கைப்பிடியில் செதுக்கி இருந்த வெண்கல விரல்கள் எங்கே? பின்கூடம், தாழ்வாரம், கொட்டகை, அதில் கட்டியிருந்த வெள்ளை பசு, அதன் கண்களின் அழகு, அந்த புத்தம் புதிய கன்றுக்குட்டி. என் மானசீகத்தில் அதன் மறுபடி கூடத்துக்கு வந்தேன். அந்த படங்கள் எல்லாம் எங்கே? என் அப்பா விசிறி மடிப்பும் பெரிய லாங் கோட்டும் கெடியார சங்கிலியுமாக நிற்பாரே. அப்புறம் ரவிவர்மாவின் கேரளத்து அழகிகள், காளிங்க நர்த்தனம், ஜருகியால் அலங்கரிக்கப்பட்ட ராமர், அவர் பக்கத்தில் சீதையின் ரோஸ் கலர் புடவை. பெரிய கண்ணாடி இருக்குமே, அதில் நான் 18 வயதில் தெரிவேனே. அப்புறம் இந்த மூலையில்தான் அந்த பழைய காலத்து HMI கிராமபோன் இருக்கும். அதை திறந்தால் ஒரு தனிப்பட்ட வாசனை அடிக்கும். பெட்டி பெட்டியாக ராமானுஜ ஐயங்காரின் பிளேட்டுகள் இருக்கும். ஷீரசாகராவில் ஒரு கீரல் இருக்கும். கூடத்தில் இருந்து மாடி அறைக்கு செல்லும் மரப்படிகள், வளவளவென்று கைப்பிடி. நீ எல்லாம் இந்த மாதிரி சறுக்க கூடாது, உனக்கு வயசாயிடுச்சு என்று அம்மாவின் குரல் அந்த ஹாலில் எதிரொலித்தது. நான் மாடி ஏறினேன். அப்பா எப்பொழுதோ ஜில்லா போர்டு பிரசிடென்டாக இருந்தபோது அவருக்கு கொடுத்த வரவேற்பு பத்திரங்கள் இதோ இந்த பால் சுவரில்தான் பிரேம் போட்டு மாட்டியிருக்கும். தங்க எழுத்தில் பொய்கள். அப்புறம் இந்த அலமாரியில் புத்தகங்கள் இப்போது இல்லை. ரத்தனபுரி ரகசியம் 8 வால்யூம்கள். குதிரைகள் வருகின்றன, அவர்கள் சந்தித்தும் கொள்கிறார், கத்தியால் குத்தி கொள்கிறார்கள். என் ரத்தம் உறைகிறது. ரங்கராஜுவில் ராஜாம்பாள். இங்கே சோஃபா போட்டிருக்கும். இந்த கதவை திறந்தால் மொட்டை மாடிக்கு போகும் படிகள் தெரியும். திருட்டுத்தனமாக போவோம். படிகள் தெரிந்தன. மெதுவாக மொட்டை மாடிக்கு சென்றேன். ஒரு தகர ஷெட் இருக்குமே. ஆம், இதோ இன்னும் இருக்கிறதே. இதில்தான் கண்டா முண்டா சாமான்கள் எல்லாம் போட்டு வைத்திருப்பார்கள். புதையல் போல அதில் வினோதங்களை தேடுவோமே. நாங்கள் இருவரும் ஒளிந்து கொள்ள எவ்வளவு பத்திரமான இடம். இந்த உலகத்தின் உண்மைகளில் இருந்து ஒளிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள. இந்த தரை செட்டுக்கும் காரை சுவருக்கும் இடையில் ஒரு சிறிய இடம் உண்டு. எங்கள் 2 பேருக்கும் மட்டும் தெரிந்த இடம். மெதுவாக நான் இதை அணுக அணுக என் வயதின் வருடங்கள் உதிர்ந்து அந்த 18 வயதை மறுபடியும் அடைந்தேன். நான் எவ்வளவு ரகசியமான, ஒருவருக்கும் தெரியாத இடம். நானும் அவனும் மட்டும்தான். நானும் ராஜுவும். சித்ரா, சொல்லு, நான் உன்னை தொடலாமா? தொடு. ஒடிந்த சோஃபா, பெட்ஃபான், உபயோகமில்லாத நாற்காலி கம் நடைவண்டி, தகரட்டின் எல்லாவற்றையும் விளக்கினேன். அந்த காரை சுவர் தெரிந்தது. அந்த எழுத்துக்களும் தெரிந்தன. அதில் அவன் அன்று ஆணியால் கிறுக்கினானே. பார்த்தேன். ஆம், இருக்கிறது. சித்ரா, நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். ராஜு. 2 வாசகங்கள் மட்டும். அது ஒரு பெரிய காவியம். அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணா எங்கிருக்கிறான் என்றும் தெரியவில்லை. ராஜுவும் இல்லை. தோற்றம் 4/5/1935. மறைவு 14/9/1956. அவன் சுவரில் எழுதின கிறுக்களை பார்க்க 1000 மைல்கள் பிரயாணம் செய்து வந்து மொட்டை மாடியில் தனியாக சற்று நேரம் நின்று அழுதேன். சுஜாதா எழுதிய வீடு சிறுகதை முற்றும். சுஜாதாவின் மற்றொரு அருமையான சிறுகதை இது. இந்த கதையினுடைய பின்குறிப்பு சுஜாதாவே சொல்லியிருக்காரு. அதை இப்ப கேட்கலாம். இதை சில வருடங்கள் முன் ஒரு பெண் எழுத்தாளர் அப்படியே காப்பி அடித்து தன் பெயரில் வரும்படி செய்த போது அதை படித்து விட்டு எரிச்சல் பட மட்டுமே முடிந்தது. அந்த பெண் எழுத்தாளர் சிறிதும் யோசிக்காமல் இதை செய்திருந்தாலும் இங்கிதம் கருதி நான் அவர் பெயரை சொல்ல போவதில்லை. ஆனால் அவர் இன்னமும் சிறுகதைகள் எழுதி கொண்டுள்ளார். பை சுஜாதா.